எங்க ஒருத்தர் அவரோட பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா இவளோட அப்பா பேச பேச இந்த பொண்ணோட காதுக்கு மட்டும் தொடர்ந்து ஒரு பெல் சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு. அடுத்த நாள் இவளோட அம்மா கூட சேர்ந்து மார்க்கெட்டுக்கு போறான். அங்க ரொம்பவுமே அழகான ஒரு பொம்மையை பார்த்ததுமே அந்த பொம்மை இவளுக்கு ரொம்பவே பிடிச்சு போகுது. இந்த பொண்ணும் அவளோட அம்மா கிட்ட அந்த பொம்மையை வாங்கி தர சொல்றா. ஆனா அவங்களும் வழக்கம் போல நாளைக்கு வாங்கி தரேன்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே திரும்பவும் இவளோட காதுக்கு அந்த பெல் சவுண்ட் கேக்குது. என்னன்னா யாராவது இந்த பொண்ணு கிட்ட போய் சொன்னாங்கன்னா அடுத்த செகண்டே இவளோட காதுக்கு பெல் சவுண்ட் கேட்கும். இவளோட அம்மா பிரெக்னெண்டா இருந்த போதும் அவங்க ஒருவேளை சாப்பாடுக்கே ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க. அந்த டைம் இவளோட அம்மா கண்ணில் படுற எந்த சாமியா இருந்தாலும் அதுகிட்ட போய் பிறக்க போற என்னோட குழந்தை எங்களை மாதிரியே கஷ்டப்படக்கூடாது, அவளுக்கு நிறைய செல்வத்தை கொடுன்னு கேட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த பொண்ணும் பிறந்திருப்பா. கூடவே இந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான பவரும் இருந்திருக்கும். இவளுக்கு நல்லா படிச்சு ஒரு பெரிய லாயர் ஆகணும்ன்றதான் ஆசை. ஆனா சுட்டு போட்டாலும் இவளோட மண்டையில படிப்பு சுத்தமாவே ஏறல. அப்பதான் இவளோட ஃப்ரெண்ட் இவகிட்ட வந்து உன்னோட சூப்பர் பவர் யூஸ் பண்ணி என்னோட பாய் ஃப்ரெண்ட் என்ன உண்மையா லவ் பண்றான்னு இல்லையான்னு கண்டுபிடிச்சு சொல்லுன்னு கேட்டிருப்பா. ஆரம்பத்துல இவ்வளவு முடியாதுன்னு தான் சொல்லியிருப்பான். ஆனா அந்த ஃப்ரெண்டு பொண்ணும் நீ மட்டும் எனக்கு இதை பண்ணா உனக்கு 10,000 தரேன்னு சொல்லியிருப்பா. சோ இவளுக்கும் இப்ப நிறைய பண தேவைகள் இருக்கிறதுனால இவளும் அதுக்கு ஓகேன்னு சொல்லியிருப்பா. அது மட்டும் இல்லாம பணம் சம்பாதிக்கிறதுக்கு இப்படி ஒரு வழி இருக்கா, எதுக்காக கஷ்டப்பட்டு படிக்கணும்னு சொல்லி இந்த பொண்ணும் ஸ்கூல் படிப்பெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு காஃபி ஷாப் ஓபன் பண்றா. வெளியிருந்து பாக்குறதுக்கு தான் ஒரு காஃபி ஷாப். ஆனா உள்ள போனா உள்ள சீக்கிரட்டா பொய் சொல்றவங்க எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஆபீஸே வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கா.